च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கலைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 11ஆம் நாள் 24/1/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று சுக்ரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை. ஆசாரசீலராக நாம் அதிகாலையிலே எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு தீபங்களை ஏற்றி மலர்ந்திருக்கின்ற மலர்களை பறித்து சுவாமி படத்திலே சாத்தி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அருகிலே ஆலயங்கள் இருந்தால் தவறாமல் சென்று ஆலய வழிபாடுகளை செய்ய வேண்டும். இன்று வெள்ளிக்கிழமை. யார் யாருக்கெல்லாம் வீட்டிலே இந்த விளக்கு ஏற்றி வைத்து குங்கும அர்ச்சனை செய்ய வசதி இருக்கிறதோ அவர்களெல்லாம் குங்கும அர்ச்சனை வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமியை வேண்டி பிரார்த்தனை செய்தால் லக்ஷ்மி கடாட்சம் நிறையும். அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த தீபங்களை ஏற்றி வைத்து 5 முகத்திரிகளையும் ஏற்றி வைத்து மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து நாம் குங்குமத்தினாலே அர்ச்சனைகள் வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான நன்மைகளும் சிறப்புகளும் நமக்கு வாழ்வில் உயர்வுகளும் கிடைக்கக்கூடியது. இந்த வெள்ளிக்கிழமையிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைகின்ற நாள். ஆலயங்களும் சென்று நாம் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அதேபோல நாம் இந்த பெற்றோர்கள் பெரியோர்கள் வயதானவர்களை பாதுகாக்க வேண்டும். இதற்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருகிறது. ஒரு ஊரிலே ஒரு ஏழை கணவனும் மனைவியும் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு திருமணமாகி நீண்ட நாட்களானது. குழந்தை இல்லை, குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு கோவிலாக சென்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். இறைவா, எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு. கடைசி காலத்தில் எங்களை பார்க்கிறதுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடு. எங்களை கொண்டே முதியோர்லத்தில் சேர்க்கிறது இல்லை, எங்களை பார்க்கிறதுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடு என்று ஆலயமாக சென்று கொண்டிருந்தார்களாம். இறைவனுடைய கருணையினாலே அவர்களுக்கு ஒரு குழந்தை உருவாகி ஒரு குழந்தை பிறக்கிறது. இவர்கள் மிகவும் கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் நமக்காக ஒரு குழந்தை செல்வம் வேண்டுமே, நம்முடைய பெயர் சொல்ல, நம்முடைய சந்ததியை வாழ வைக்க என்கின்ற வகையிலே வேண்டினார்கள். இறை அருளினாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. சீராட்டி பாராட்டி பாலூட்டி தாளாட்டி அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். இந்த பிறந்த குழந்தை வயிற்றிலே இருக்கிற பொழுது அந்த தாயானவள் படுகின்ற வேதனைக்கு அளவு கிடையாதாம். ஆனால் அதை அவள் வேதனையாகவோ சோதனையாகவோ எந்த தாயும் நினைத்தது கிடையாது. சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக என்னுடைய பிள்ளை, என்னுடைய குழந்தை வயிற்றிலே உதைக்கிறான், என்னுடைய குழந்தை கிள்ளுகிறான், என்னுடைய பிள்ளை உதைக்கிறான் என்று செல்லமாக எவ்வளவு வேதனை இருந்தாலும் அவற்றையெல்லாம் வேதனையாக எண்ணாமல் சந்தோஷமாக ஆனந்தமாக கொண்ட தாய், அந்த தாய் தந்தையர்களை
வயதான உடனே நாம் முதியோர் இல்லத்திலே சேர்ப்பதற்கு காப்பகங்களை திறக்கிறோம். இவ்வாறு அந்த குழந்தை பிறந்ததும் சீராட்டி பாராட்டி வளர்க்கிறார்கள். அவன் வளர்ந்து வருகிறான். பாடசாலைக்கு அனுப்புகிறார்கள், கல்லூரிக்கு அனுப்புகிறார்கள். வறுமையிலே வாடுகின்றவர்கள் இருந்த பொழுதிலும் தாம் இருக்கின்ற அந்த மண் குடிசை வீட்டை அடமானம் வைத்து பணத்தை எடுத்து அவனுடைய விருப்பப்படி கல்லூரிக்கு அனுப்புகிறார்கள். கல்லூரியிலே சென்று படிக்கலாம். என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, பெற்றோர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு காப்பகமாக அமைய வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபா. இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நற்செய்தியிலே நாங்கள் படிக்கின்றோம், ஆண்டவர் இயேசு பல சீடர்கள் மத்தியிலே 12 தன்னுடைய நெருக்கமான திருத்தூதுவர்களாக தெரிவு செய்தார் என்று. இந்த தெரிவு செய்கின்ற அந்த நிகழ்வை நற்செய்தியாளர்கள் மிகவும் புனிதமான முறையிலே திட்டவட்டமாக அவர்கள் குறித்து வைத்திருக்கின்றார்கள். இரா முழுவதும் தன்னுடைய தந்தையோடு மன்றாட்டிலே இணைந்திருந்த இயேசு ஒரு பெரும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக 12 தெரிவு செய்கின்ற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகின்றவர். பல சீடர்கள் மத்தியிலே 12 பெயர் சொல்லி அழைக்கின்றார், தெரிவு செய்கின்றார். இந்த தெரிவு என்பது இன்று வரை 2025 ஆண்டுகள் கிறிஸ்துவின் பின்பு இடம்பெறுகின்ற இந்த ஆண்டிலும் கூட 12 தெரிவு செய்தார் என்று திரு அவை தன்னுடைய பாரம்பரியத்திலே அதை மிகவும் ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதுகின்றது. இந்த 12 திருத்தூதர்கள் என்று இயேசு அழைத்து அவர்களை ஒரு அடித்தளமாக கொண்டு திரு அவை சமூகத்தை கட்டி எழுப்பி இருக்கின்றார். ஆரம்பத்திலே அவர் தெரிவு செய்த இந்த 12 இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்து அவருடைய போதனையை கேட்டு அவரோடு அன்பிலே கலந்து அவரோடு உணவருந்தி அவருடைய புதுமைகளை எல்லாம் பார்த்து அவரினாலே அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்ட இயேசுவினுடைய அந்த கல்லூரியிலே பல்கலைக்கழகத்திலே கல்வி பயின்றவர்களாக அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுடைய எஞ்சிய வாழ்விலே எப்படி நற்செய்திக்கு அவர்கள் சான்று பகர்ந்தார்கள், தங்களுடைய உயிரை கொடுத்து சான்று பகர்ந்தார்கள். 8 திசைகளுக்கும் அவர்கள் பயணித்து சான்று பகர்ந்தார்கள். துன்பங்களை வேதனைகளை எல்லாம் எதிர்கொண்டார்கள். பல்வேறு சவால்களுக்கு அவர்கள் முகம் கொடுத்தார்கள். அவர்களோடு இயேசுவும் பிரசன்னமாக இருந்து உறுதிப்படுத்தி கொண்டு வந்தார். இந்த 12 பல கோடிக்கணக்கான மக்களாக, இறை மக்களாக அவர்கள் பெருகுவதற்கு இந்த 12 தேர்வு என்பது மிகவும் முக்கியமானதாக இயேசுவுக்கு இருந்தது. இந்த 12 தேர்வை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நானும் நீங்களும் ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவரினாலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். அவர் எங்களை அன்பு செய்திருக்கின்றார், அன்பு செய்து கொண்டு இருக்கின்றார். அவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பணியை, ஒரு விடயத்தை, ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார். மிகவும் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனையிலே இருந்த ஒரு நோயாளியை நான் சந்தித்த பொழுது
அவர் சொன்னார், இது ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு அழைப்பு என்று. அழகான ஒரு பதில். துன்பத்திற்கு விடை அவர் கண்டுகொண்டார். இறைவன் என்னை அழைத்திருக்கின்றார், இத்தகைய ஒரு வாழ்வை நான் வாழ வேண்டும் என்பதற்காக, இந்த துன்பங்களை எல்லாம் சுமந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் என்னிடம் எதிர்பார்க்கின்றார் என்று அவர் நம்பினார். அதனால் அந்த துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் அவருக்கு விடை கிடைக்கக்கூடியதாக இருந்தது. ஆண்டவர் இயேசு பாடுபடுவதற்கு முன்னதாக இந்த துன்பக்கலம் என்னிடமிருந்து அகற்றப்படட்டும் என்று மன்றாடுகின்றார். ஆனால் உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் என்னிலே நிறைவேறட்டும் என்று சொல்கின்றார். இந்த 12 பேரும் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்றால் ஏதோ ஒரு பெரிய பதவி பட்டங்களுக்காக அழைக்கப்படவில்லை. மாறாக இந்த இயேசுவினுடைய பாடுகளோடு துன்புறுத்தப்பட்டு அவர்கள் துன்பங்களை எல்லாம் சுமந்து, சிலுவையை சுமந்து, இந்த உலகத்தினுடைய திரு அவை குடும்பத்தினுடைய அடித்தளங்களாக அவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். அதனால இந்த உலகத்தினுடைய உருவாக்கத்திற்கு என்னுடைய பங்களிப்பை நான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்னை எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். இந்த அழைப்பினுடைய மேன்மையையும் பொறுப்பையும் நாங்கள் உணர்ந்து கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள இறைவன் எங்களுக்கு அருள் கூறுவாராக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த நபித்தோழர்கள் ஒருவனான அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹுடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு வரலாற்று சம்பவத்தை கூறலாமின் ஆசைப்படுகின்றேன். அதாவது, இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் காஃபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக காஃபிர் அரசாங்கத்தால் சிறைபிடிக்கப்படுகின்றார். ரோம அரசர்கள், பாரசீக அரசர்கள் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா அவர்களை சிறைபிடிக்கின்றார்கள். அந்த நேரம் இந்த ரோம அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகின்றேன். அன்பான உறவுகளை யோசித்து பாருங்கள். ஒரு இளவரசனுடைய மகளை திருமணம் செய்தால் என்ன பட்டம் கிடைக்கும்? ஆனால் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இந்த இஸ்லாத்தை விட்டுவிடு, இந்த நாட்டினுடைய அரசனாக உன்னை நியமிக்கின்றேன். சுபஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அந்த அரசன் பட்டம் கிடைத்தாலும் சரி, எனக்கு இந்த இஸ்லாத்தை விட்டுவிட முடியாது என்று ஹுதாஃபா அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ ஆசையால் மயங்கவில்லை. அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் 2 சிறை கைதிகள் பிடிக்கப்படுகின்றார்கள். பிடிக்கப்பட்டு அருகிலே பார்க்கின்றார்கள், ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் சுடுநீரால் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே அந்த காவலாளிகள் 2 சிறை கைதிகளையும் அப்படியே போடுகின்றார்கள். அந்த சுடுநீரிலே போட்டவுடன் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய உடம்பிலே சிறியோரோ நெருப்பு காயம் ஏற்பட்டால் எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அந்த 2 காவலாளிகளையும் அப்படியே போடக்கூடிய நேரம் கைகள் வேறாக பிரிகின்றது, கால்கள் வேறாக பிரிகின்றது. அந்த 2 மனிதர்களுடைய உடம்பும் வெவ்வேறாக பொசுங்கி பிரியக்கூடிய நேரம் அந்த பாத்திரம் முழுவதும் இரத்த கரையாக மாறுகின்றது. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அந்த நேரத்திலே கண்களுண்டாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை என்றால் உனக்கும் இதே நிலைமைதான். ஹுதாஃபா அவர்கள் சொன்னார்கள், அரசனே, என்னுடைய உயிரை வேண்டுமானால் நீ கைப்பற்றலாம், ஆனால் என்னுடைய ஈமானை நீ எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய மரணத்திற்கு என்னுடைய ஈமான் அஞ்சாது என்று சொன்னவுடன் ஹுதாஃபா அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன். நாளைய தினம் இதே நேரத்திலே நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கும் இதே நிலைமைதான் என்று சொல்லிவிடுகின்றான். அந்த சபை கலைகின்றது. மறுநாள் வருகின்றது. அந்த நேரம் அடுத்த நாள் அந்த சபை ஒன்று கூடுகின்றது. ஆனால் அந்த ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். என்னுடைய உயிரை போனாலும்
இந்த இஸ்லாத்தை நான் ஒருபோதுமே விட்டுவிட மாட்டேன். என்னுடைய உயிரை இவன் கைப்பற்றினால் கைப்பற்றட்டும், ஆனால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் மாற மாட்டேன் என்ற கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஹுதாஃபாவை அந்த அரசன் அழைக்கின்றான். ஹுதாஃபா அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். உடனே அந்த அரசன் கோவப்படுகின்றான். கோவப்பட்டு உடனே அந்த ஹுதாஃபா அவர்களை சிறைப்பிடிக்குமாறு கட்டளையிட்டு அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள். தலைகீழாக தொங்கிவிடப்படுகின்றார்கள். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கீழே வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த சுடுநீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் கடுமையான அந்த வெப்ப சூழ்நிலை. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அழுகின்றார்கள், கடுமையாக அழுகின்றார்கள். கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்ட அந்த அரசன் மிகவும் ஆச்சரியப்படுகின்றான், கவலைப்படுகின்றான். உடனே சொல்லினான், ஹுதாஃபாவை இறக்குங்கள், இறக்குங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி இறக்கப்படுகின்றார்கள். அழுது கொண்டே அந்த அரச சபைக்கு முன்னால் வருகின்றார்கள். அந்த நேரம் அந்த அரசன் கேட்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டாயா, என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த நேரம் கேட்டவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே சொல்கின்றார்கள், அரசனே, என்னுடைய உடம்பிலே ஒரே ஒரு உயிர் தான் இருக்கின்றது. என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் எனக்கு அனைத்துமே உயிராக வழங்கப்பட்டு என்னை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவனுக்காக வேண்டி இந்த அனைத்து உயிர்களையும் நான் தியாகம் செய்ய வேண்டுமே. இப்பொழுது நீ என்னுடைய உயிரை எடுத்துவிட்டால் என்னிடத்திலே வேறு உயிர்கள் இல்லையே, அதற்காகத்தான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, என்னுடைய நெற்றியிலே முத்தமிட உன்னை விடுதலை செய்கின்றேன். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையால் முத்தமிடுகின்றார்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த அளவு அந்த இறையச்சம், இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரை போனாலும் அந்த கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன், ஒருபோதும் நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த அந்த ஹுதாஃபா அவர்களைப் போன்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த இறையச்சம் இருக்கின்றதா? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை தான் ஆசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம்தான் எங்களுடைய நிரந்தரமான உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமான சுவர்க்கம், அந்த சுவர்க்க உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஹுதாஃபா அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்? எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை நான் எப்படியாவது அடைந்து விட வேண்டும், என்னுடைய உயிர் எந்த அளவு சிதைக்கப்பட்டு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்றோம் எங்களுடைய இறையச்சமும் இறைவனுக்கு பயந்து நாளை மறுமையிலே நானும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நாங்கள் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.